அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம். பரணி அப்படின்னா நீங்கள் மேசராசியில் பிறந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அதற்கான குரு பயிற்சி பலன்கள் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க அதில் போய் பாருங்கள். இங்கே நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இந்த குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும். குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை நைட்டு சுமார் ஒரு 10:35 ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். எப்பயுமே குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள். இந்த தடவை குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிலிருந்து அதிசாரமாக, அதாவது அதிசாரம்னா முன்னோக்கி போவது, அது மாதிரி மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு அவர் அக்டோபர் 18ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 49 நாட்கள் கடகராசியில சஞ்சாரம் பண்றார். ஆக மிதுனம் கடகம் இந்த 2 ராசியில இந்த குரு பகவானுடைய பயிற்சி இந்த காலங்கள்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மிருகசீசம், திருவாதிரை, புனர்பூஷம் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக தான் அவர் நமக்கு பலன் செய்ய இருக்கிறார். ஆக அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. தாம் இருக்க இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். ஆக தான் இருக்கக்கூடிய வீடு, தான் செல்லக்கூடிய நட்சத்திரம், தான் பார்க்கக்கூடிய பார்வை, இதனாலெல்லாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள், என்ன மாதிரியான பிரச்சனைகளை செய்வார், அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான தெய்வ வழிபாடு என்ன, இதுதான் பார்க்க போறோம். அப்படி பார்க்கிற போது இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைன்னு தான் சொல்லணும். வருமானங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கு, சம்பாத்தியங்களும் உங்களுக்கு எதிர்பாராத விதமா இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுலயும் குரு பகவானுடைய இந்த பலன் பரணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நீங்க இது வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை சேர்க்காம இருந்தீங்களோ அதை சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலங்கள்ல உங்களுக்கு இருக்கு. குறிப்பா மணி ரொட்டேஷன் என்பது நல்லா இருக்கு. யாருடைய பணமாவது நீங்க கையில ஹேண்டில் பண்றதுக்கான வாய்ப்புகள், யாருடைய பணமாவது உங்ககிட்ட இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனை இருக்கு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பத்தில் எல்லாம் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமே அல்ல, இந்த காலங்களில் ரொம்ப நாளா நகை வாங்கணும்னு நினைச்சவங்க, நல்ல ஒரு ஆடை ஆபரணம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாய்ப்புகள் இந்த பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. அது இல்லாம இந்த பயிற்சி முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குங்கிறதுக்காக நீங்க யாரும் அசால்ட்டா இருக்காதீங்க. ஏன்னா பரணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இந்த பயிற்சி முழுவதுமே யாரெல்லாம் நீங்க பிசினஸ்ல இருக்கீங்களோ உங்களுடைய பிசினஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணணும் அல்லது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உண்டு. நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் பெரிய லெவலில் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பண்ணியிருக்கலாம், அல்லது பிரான்ச்சஸ் வச்சிருக்கலாம், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இது அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. குறிப்பாக யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருக்கு, பேலன்ஸ் இருக்கு, ரொம்ப நாளாக வரல, நிலுவையில் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பணங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த பெயர்ச்சி முழுவதுமே நல்லா இருக்கு. அது மட்டுமல்ல, எல்லாம் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்றீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுக்குமே இந்த காலங்களில் நல்லதொரு ஏற்றம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பெரிய லெவல்ல வெளிநாட்டு தொடர்புகளை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு. குறிப்பா பரணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்கு. கம்பெனி மாறணும், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு. நான் ஹையர் ஸ்டடிக்காக அதர் ஸ்டேட் போனோம், அதர் கண்ட்ரி போனோம், அப்ராடு போனோம் அப்படின்னு ட்ரை பண்றவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இந்த காலகட்டங்கள்ல இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ், இப்பயுமே உங்களுக்கு நல்ல மாற்றம், இதுவுமே உங்களுக்கு நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், மகிழ்ச்சி, அவர்களால் நன்மை, இது அத்தனையும் இருக்கு. அது மட்டுமல்ல, எனக்கு அக்கா இருக்காங்க,
மூத்த அண்ணன் இருக்காரு அப்படிங்கிறவங்களுக்கும் அவர்களால் நன்மை. இது எல்லாமே பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, எனக்கு ரொம்ப நாளா மேரேஜ் நடக்கல, டிலே ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையவே உண்டு. குடும்பத்துல ரொம்ப நாளா சுபகாரியங்கள் நடக்கல, சுப நிகழ்ச்சிகள் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கும் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, நீங்களும் அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. ஆக இவ்வளவு நன்மைகள் இருந்தால் கூட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியர்ல, உங்களுடைய ஜாப்ல, உங்களுடைய ப்ரொஃபஷன்ல ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. யாரெல்லாம் நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கீங்க, பிரைவேட் செக்டார்ல இருக்கீங்க, அல்லது நல்லது ஒரு பெயர் போன கம்பெனிகள்ல ஒர்க் பண்றீங்க, நீங்க வேலையில ரொம்ப ரொம்ப கவனம். நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு நீங்க வெளியில வரணும் அல்லது வெளியேற்றப்படணும். இதுல ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ உங்களுடைய கரியர்ல, சர்வீஸ்ல, ஜாப்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நான் முதல்ல சொன்னேன் கம்பெனி மாறணும், சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு சொன்னேன். இப்போ மறுபடியும் சொல்றது, கவனமாக பார்த்து கம்பெனி மாறுறதா இருந்தால் மாறுங்க. அவசரப்பட்டு பார்க்குற வேலையை வர்றது, அல்லது இந்த வேலைக்காக வேற வேலை கிடைச்சிச்சுங்கிறதுக்காக இந்த கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, அல்லது விஆர்எஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்றது, இதெல்லாம் வேண்டாம். பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த காலகட்டங்கள்ல நீங்க இருங்க. அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் நீங்க பார்க்குற வேலையில லாங் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகளும் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா வேலையில உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது இல்லை, இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது இல்லை, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. நமக்கு ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்க. ஐடியெல்லாம் இல்லாமல் இருந்தால் போதுமானது இந்த பயிற்சியில. மற்றபடி இந்த பயிற்சியில எனக்கு ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, இன்சென்டிவ் வரல, போனஸ் வரல, பெரிய லெவலில் மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. கிரகங்கள் வலிமையானது. ஆக நமக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். அதனால நீங்க இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் ஹேண்டில் பண்ணுங்க. இந்த காலங்களில் யாருக்கும் பெரிய லெவலில் நீங்க கடன் கொடுக்கறது வேண்டாம். அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். இதுவும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இருக்கு. ஆக யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கிற போது, யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்றீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவல்ல இருக்கு. குறிப்பா நீங்க சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்றவங்க, யாரெல்லாம் கமிஷன் தொழில் பண்றீங்க, புரோக்கரேஜ் தொழில் பண்றீங்க, கான்ட்ராக்ட் தொழில் பண்றீங்க, கன்சல்டன்சி பண்றீங்க, இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு. பட் நீங்க சர்வீஸ்ல இருக்கிறவங்க, மாத சம்பளம் உழைப்பின் மூலமாக வருமானத்தை ஃபேஸ் பண்றவங்க ரொம்ப கவனம். ரொம்ப ரொம்ப ஆறுதலான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு கடன் நோய் குறைவதற்கான வாய்ப்புகள் ரெண்டுமே இருக்கு. ரொம்ப நாளா தீர்க்க முடியாத நோய் இருக்கு, அல்லது ரொம்ப நாளா கடன் குறையல, வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுல இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே பரணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு. இந்த காலங்கள்ல உங்களுடைய குலதெய்வம் வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு நல்லா பண்ணுங்க. எங்கெல்லாம் குரு பகவானுடைய கோயில் இருக்கோ அந்த ஆலயங்களுக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணுங்க. வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய குருமார்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஆசீர்வாதம், அனுகூலம், அனுக்கிரகத்தை வாங்குங்க. வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்கும். நல்ல ஒரு ஏற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.